ஜீரோ அவருக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். இன்று ஜீரோ அவரில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறித்து அலச இருக்கின்றோம். வேலைவாய்ப்பு, வறுமை, கூடவே சேர்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய உற்பத்தி, இது சார்ந்த ஒரு விஷயத்தை குறித்து அலச இருக்கின்றோம். நேற்று பிரதம மந்திரி அவர்கள் ஒரு முக்கியமான திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார்கள். அது திறன் மேம்பாடு குறித்த ஒரு திட்டம். இந்தியா திறன்மிகு இந்தியாவாக உருவாக வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு மேல் அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. தனி அமைச்சகத்தின் மூலம் இந்த விஷயங்கள் குறித்து முன்னெடுத்து செல்ல உள்ளார்கள். 40 கோடி இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக, வேலைவாய்ப்புக்கான திறன் மிகுந்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கனவும் ஒரு நோக்கமும் அதில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் எந்த அளவிற்கு சாத்தியமாகும்? திறன் மேம்பாடு என்பது, திறன் மேம்பாடு குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கும் அதே வேளையில் திறன் மேம்பாட்டை உருவாக்குவதன் மூலம் ஒரு இளைஞனுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். அது வேலைவாய்ப்பு சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதற்கு பொருள் உற்பத்தி என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்க வேண்டும். சேவைத்துறை கடந்த சில ஆண்டுகளாக, கடந்த 10 ஆண்டுகளாக சேவைத்துறை இந்தியாவில் வளர்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் நம்முடைய உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் சேவைத்துறையினுடைய உற்பத்தி அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களில் பொருள் சார்ந்த உற்பத்தியினுடைய அதிகரிப்பும் ரொம்பவே அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களில் மிக பெரும்பான்மை வகிக்கக்கூடிய இந்தியாவில் பொருள் சார்ந்த உற்பத்திக்கு திறன் மேம்பாடு மிக அவசியமான இருக்கின்றது. இந்த ஒரு சங்கிலி தொடர் நிகழ்வு எப்படி சாத்தியமாகும்? திறன் மேம்பாடு இந்தியாவில் எந்த அளவிற்கு அவசியமானதாக இருக்கின்றது என்பது குறித்தெல்லாம் இன்றைய ஜீரோ அவரில் அலச இருக்கிறோம். முதலில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். உலக இளைஞர் திறன் தினத்தை முன்னிட்டு திறன் மேம்பாடு பயிற்சி திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லியில் நேற்று தொடங்கி வைத்தார். மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் வரும் 2022ஆம் ஆண்டிற்குள் 40 கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதற்காக தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற பயிற்சி அமைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவற்றின் மூலமாக நாடு முழுவதும் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். திட்டத்தை தொடங்கி வைத்து நிகழ்ச்சியில் பேசிய திரு மோடி, இந்திய இளைஞர்கள் கண்ணியமான பெருமைக்குரிய வாழ்க்கையை வாழ விரும்புவதாக கூறினார். ஏழைகளுக்கு வருவாய் வழங்குவதுடன் அவர்களிடையே நம்பிக்கையை வளர்ப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். हमने बहुत योजना पूर्वक गरीबी के खिलाफ एक जंग छेड़ा है और ये जंग जीतना है। और ये गरीबी खिलाफ का जंग जीतने के लिए गरीब की ही मुझे फौज बनानी है। हर गरीब मेरा फौजी है, हर गरीब नौजवान मेरा फौजी है। उन्हीं की ताकत से, उन्हीं के बलबूते पर ये गरीबी के खिलाफ जंग जीत रहा है. வரும் காலங்களில் உலகின் வேலைவாய்ப்பு தொடர்பான சிக்கல்களுக்கு இந்தியா தீர்வு சொல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்த திரு மோடி, உலக வேலைவாய்ப்பு சந்தையை பலப்படுத்தி அதற்கேற்ப இந்திய இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். इस पूरे मिशन को हमने स्किल तक सीमित नहीं रखा है, इसके साथ एंटरप्रेन्योरशिप को जोड़ा है, क्योंकि हम ये नहीं चाहते कि हर कोई बने तो बस कहीं कहीं नौकरी खोजता रहे। जरूरी नहीं है। एक ड्राइवर भी एंटरप्रेन्योर बन सकता है। वो भी कॉन्ट्रैक्ट पर गाड़ी लेकर के सब कॉन्ट्रैक्टर बनकर के गाड़ी चला सकता है। हम उसके अंदर ये स्किल लाना चाहते हैं. बहुत उत्साहित हैं. கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போதே இத்திட்டம் குறித்து பரிசீலிக்கப்பட்டாலும் அது செயல்படுத்தப்படவில்லை. தற்போது திறன் மேம்பாடு திட்டத்தின் மூலம் 16 வயது முதல் 36 வயதிற்குள் உள்ள இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்குரிய வேலைவாய்ப்புகளை வழங்குவதே முக்கிய இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேக் இன் இந்தியா திட்டத்தை செயல்படுத்த திறன்மிகு பயிற்சியாளர்களை உருவாக்குவதற்காக இத்திட்டத்திற்கு மத்திய அரசு 1500 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. நடப்பாண்டில் மட்டும் 24 லட்சம் இளைஞர்கள் பயிற்சி பெற உள்ள இத்திட்டத்தின் வாயிலாக இந்த ஆண்டு மட்டும் தமிழகத்தில் 20,000 பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. செய்தி தொகுப்பை பார்த்தோம். இந்த விஷயம் குறித்து அலசுவதற்காக பொருளாதார ஆலோசகர், ஆய்வாளர், குறிப்பாக ஒரு இளைஞர் அப்படின்னு சொல்லலாம், இளம் பொருளாதார ஆய்வாளர் திரு சத்யகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம், உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கன்னு பார்க்கிறது திறன் மேம்பாடு. ஒரு மனித வளத்தில் மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் திறன் மேம்பாடுங்கிறது எந்த அளவிற்கு அவசியம் நினைக்கிறீங்க?
இப்போ பார்த்தீங்கன்னா ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா 53.4% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து பிலோ த ஏஜ் ஆஃப் 25 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்தியாங்கிறது பார்த்தோன்னா பாப்புலேஷன் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த பாப்புலேஷன் ஆகப்படுறது யூத் பாப்புலேஷன். இந்த யூத் பாப்புலேஷன் வந்து அசட்டாக மாறணும்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து அசட்டாக மாறணும், ஒரு இது வந்து ஒரு ஜிடிபி கான்ட்ரிபியூட் பொருளாதார வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா இந்த யூத்தை வந்து ஸ்கில் பண்ணணும்னா அவங்களோட திறன்களை வளர்க்கணும். இப்போ இருக்க ப்ரெசென்ட் எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக படிப்பாகவே இருக்கே தவிர அது வந்து ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனாக இல்லை. ஸோ அங்கே தான் வந்து பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு இந்த ஸ்கில் இந்தியா அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸோ அதை ஸ்கில் பண்ணணும் யூத் அண்ட் ஸ்கில் லேபர் அல்லது திறன்மிகு தொழிலாளர் அப்படிங்கிறவங்க யார், அதை என்னவா நம்ம வந்து வரையறுக்கலாம்? இப்போ திறன்மிக்கவர்கள்லாம் என்னென்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் போகிறீங்க, நீங்கள் ஒரு டிகிரி அப்டைன் பண்ணுறீங்க. ஸோ அந்த டிகிரி அப்டைன் பண்ணுறதுங்கிறது ஒரு பேப்பரில் தான் இருக்குது. ஸோ அந்த டிகிரி ஆகப்பட்டது வந்து உங்களுக்கு வேலையில் போயிட்டு வேலை பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் வந்து அது கொடுக்கல. ஸோ ஒரு வேலை பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பெண்டர் தொழில் இருக்குது, இல்லாட்டி ஒரு குறு சிறு தொழில் பண்ணணும்னா உங்களோட எஜுகேஷன் ஆகப்பட்டது வந்து அது கேட்டர் பண்ணலை. ஸோ ஒரு எஜுகேஷன் ஆகப்பட்டது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எஜுகேஷன் முடிச்சுட்டு தான் நீங்கள் ஆக்சுவல் ட்ரைனிங் ஜாபில் எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்கு டைம் எடுக்குது, அதனால் அந்த அவர் ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கில் இந்தியாவில் என்னென்னா உங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டமே வந்து ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம். அதாவது ஒரு கார்பென்ட்ரியோ இல்லாட்டி வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் இனிஷியேட்டிவோ இல்லாட்டி வந்து ஒரு 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 கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸோ எல்லாமே வந்து படிக்கும் போதே அந்த ட்ரைனிங் அங்கே கொடுத்து ஜாப் ரெடி எம்ப்ளாயிஸ். அப்படிதானே நம்முடைய கல்வி முறை இருக்கின்றது. செய்முறை தேர்வு அல்லது செய்முறை வகுப்புகள் அப்படிங்கிறதே கல்வி முறையிலேயே இருக்குது. அது ஒரு மேல்நிலை கல்வி ஆகட்டும் உயர்நிலை கல்வி ஆகட்டும் எல்லா பகுதிகளிலுமே இந்த செய்முறை கல்வி அப்படிங்கிறது இருக்குது. அதை நாம் வலுப்படுத்தும் பொழுது அதை இன்னும் திறன்மிகுந்த ஒரு விஷயமாக மாற்றும் பொழுதே இயல்பாகவே மாணவர் சமுதாயம் அல்லது இளைஞர் சமுதாயம் திறன்மிகு சமுதாயமாக மாறும்ல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும், நம்ம எதுவாக இருந்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 1.3 பில்லியன் பீப்புள் இருக்காங்க, crore பீப்புள் இருக்காங்க. ஸோ இந்த 1.3 பில்லியன் வந்து 60% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூட வயசில் இருக்காங்க. அதாவது 25 வயசு வந்து அந்த விஷயங்கள் குறித்தான ஒரு தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது பார்க்கணும்னு அவசியம் நினைக்கிறேன். இந்தியாவினுடைய நிலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய அந்த நிலை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்தியாவில் 62% பேர் பணிக்கு செல்லும் வயதுக்குட்பட்டவர்கள். அதாவது ஒரு 15-16 வயதிலிருந்து 59-60 வயதுக்குட்பட்டவர்கள் 62% பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். 15 முதல் 59 வயதுக்குட்பட்டவர்கள் தான் கிட்டத்தட்ட 62%. மற்றவர்களாம் அதாவது குழந்தைகளாகட்டும் அல்லது 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களாகட்டும் அவங்க வந்து ஒரு 38% தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 54% பேர் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள். நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன், இந்தியாவினுடைய பாதி மக்கள் தொகைக்கு அதிகமாக மிக இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதே போல் சுமார் 65% பேர் 35 வயதுக்குட்பட்டவர்களாகவும் இருக்கிறாங்க. இது ஒரு உலக அளவில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 80 கோடி மக்கள் தொகையை கொண்ட மிகப்பெரிய மனிதவளம் மிக்க நாடாக இந்தியா இருக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த புள்ளிவிவரம்னே சொல்லலாம். 2025க்குள்ளார 15 முதல் 59 வயதுக்குட்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்முடைய கருத்துக்கு வருது. இதற்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அடுத்த 20 ஆண்டுகளில் ஊழியர்களின் எண்ணிக்கை நான்கில் ஒரு பங்கு வந்து குறையும், 4% அளவிற்கு குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த 20 ஆண்டுகளில் இது நிகழக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. ஆனால் இந்தியாவில் ஊழியர்களின் எண்ணிக்கை 32% அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கிறோம். ஒரு இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ மக்கள், கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து ஊழியர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும், அதே நேரத்தில் குறையுங்கிற ஒரு இருவேறு முரண்பாடான ஒரு விஷயமும் பார்க்கிறோம். இந்தியாவில் ஊழியர்களின் எண்ணிக்கை 32% வந்து அதிகரிக்கும், ஆனால் மக்கள் தொகையினுடைய சதவீதம் பார்க்கும்போது அது இன்னும் அதிகமாக இருக்கு. இந்த ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது மக்கள் தொகை உயரக்கூடிய அளவிற்கு அல்லது இளைஞர்களுடைய அதிகபட்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் திறன் மேம்பாட்டின் மூலமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ஒரு கண்ட்ரிக்கு வந்து பாப்புலேஷன் வந்து அசெட் ஆகுமா லயபிலிட்டி ஆகுமான்றது டிசைட் பண்ண போகிறதே வந்து ஸ்கில் தான். இப்போ ஸ்கில் எஜுகேஷன் இல்லைன்னு சொன்னால், இல்லை ஆண்டர்பிரினர்ஷிப் இனிஷியேட்டிவ் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அவங்க வந்து என்ன ஆகுவாங்கன்னா பேர்டன் ஆகிடுவாங்க எக்கானமிக்கு. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா வில் பி லுக்ட் அஸ் அன் ஹியூமன் கேபிட்டல், அதாவது வேர்ல்டுக்கே வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டலாக வந்து அந்த கோணத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. இது ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, உங்களுக்கு பாப்புலேஷன் ஆகப்பட்டது வந்து நாட் ஒன்லி இந்த ஸ்கில் பண்ணுறதுனால இந்தியாவுக்கு மட்டும் யூஸ் இல்லை, அந்த மேக் இந்தியா ப்ரோக்ராம் மட்டும் யூஸ் இல்லை, அது தவிர நீங்கள் மற்ற நாடுகளும் போயிட்டு வேலை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த ஸ்கில் இந்தியா வந்து கொடுக்க போகுது. இப்போது நம்ம ஒரு திறன் மேம்பாடு அப்படிங்கிறது எல்லா இளைஞர்களுக்கும் கொடுக்கப்பட்டாச்சு, இந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டாச்சுங்கிற ஒரு சூழ்நிலையை வைத்துக் கொள்வோம்.
அப்பொழுது நிறைய இளைஞர்கள் வேலைவாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருப்பார்கள். அவர்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது பொருள் உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகளில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்தளவு கடந்த 10 ஆண்டுகளாகவே நான் முன்பே குறிப்பிட்டது போல சேவைத்துறை தான் அதிக அளவில் வளர்ந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். இந்த நிலையில் இவர்களுக்கான வேலைவாய்ப்பு எப்படி அமையும்? இப்போ ஸ்கில்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் மட்டும் கிடையாது. மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ செக்டார் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். இப்போது ஐடி சர்வீசஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து ஸ்கில்ஸ் தேவையில்லைன்னு கிடையாது. ஒரு பர்சனாலிட்டியும் ஒரு ஸ்கில் தான். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்கள் செய்கிறதும் ஒரு ஸ்கில் தான். அதுக்கும் வந்து அந்த ஸ்கில்ஸ் ஆகப்பட்டதை டெவலப் பண்ணணும். அந்த ஸ்கில் இந்தியாவில் வந்து அந்த இது ஆஸ்பெக்ட்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க. இது மேனுஃபேக்சரிங் குறு சிறு தொழில் மட்டும் இதில் கவர் ஆகலை. உங்களுடைய ஐடி சர்வீசஸில் பண்ணக்கூடிய வேலைகளும் இதில் கவர் ஆகிருக்கு.